லிவர்ல இருக்கிற கொழுப்பை அப்படியே வழிச்சு விட்ட மாதிரி எடுத்துரும். நம்ம தொப்பை இருக்காது. நைட்ல நீங்க ரெகுலரா கரிஞ்சீரகம் எடுத்தீங்கன்னா வயிறு பிளாட் ஆயிடும். அந்த வெயிட் ரிடக்ஷனுக்கு மட்டும் இல்ல, மரணத்தை தவிர எல்லா நோய்களுக்கும் அருமருந்துன்னு வரும்போது நபிகள் நாயகம் மாமா சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கூர்ந்து பார்ப்பேன். ஏன்னா அவரோட மருத்துவ குறிப்புகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச இதை நான் ரொம்ப லவ் பண்ற விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து கிளினிக்கு நிறைய பசங்க வருவாங்க, காலேஜ் பசங்க, ஒரு 28 வயசு 30 வயசு, அக்கா சுகருக்கு ஆகுவாங்க. இப்ப இருந்தே மருந்து சாப்பிடணும். ஹோமியோல நாங்க வந்துட்டு நவாப்பழம், சிறு குறிஞ்சான் கீரை, கோவக்காய், காட்டு பருத்தி இப்படிதான் மருந்தா கொடுப்போம். பட் இருந்தா கூட அதை எடுத்துக்கணும்னா கூட நான் சுகர் பேஷண்ட் அதை எடுக்கணுமா அப்படின்னு ஒரு கவலையா வருவாங்களா. எனக்கு வந்து அது ஒரு போதை மாதிரி ஆயிடுச்சு. ஒண்ணுமே இல்லை, இந்த டிப்ஸ் சொல்றேன் நான். ஜென்ரல் எல்லாருக்குமே 5 கொய்யா இலை, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், ஆவாரம் 5 ஆவாரம் பூ கிடைக்கலாம், நாட்டு மருந்துக்குள்ள ஆவாரம் பொடி கிடைக்கும், கொய்யா இலையுமே பொடியா கிடைக்கும். 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு 1/2 டம்ளர் வந்து வடிகட்டி கொய்யா இலை கஷாயம் காலை வெறும் வயிற்றுல 48 நாள் குடிங்க. சுகர் இல்லாம போயிடும். நைட்ல இந்த கரிஞ்சீரகம், வெந்தயம், ஓமம் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்வேன். ஆக்சுவலி எத்தனை வெளிநாடுகள்ல இருந்து இங்க இருந்து கொய்யா இலை காய வச்சு ஃபாரினுக்கு வைஃப்ஸ் அனுப்பிச்சிருவாங்க. அங்க இருந்து வருவாங்க, நான் அதை குடிச்சேன், இன்னைக்கு வரைக்கும் எனக்கு திருப்பி சுகரே வரல, 10 வருஷமா நான் நல்லா இருக்கேன்னு சொல்லும் போது எனக்கு மருந்து கொடுத்து ஒரு வியாதியை குணம் பண்றதை விட நம்மளை சுத்தி இருக்கிற விஷயங்கள்ல நான் தீர்வு கொடுக்கறது ஏன் இவ்வளோ எனக்கு ஒரு விஷயமா இருக்குன்னா, ஏன் நம்மளை சுத்தி எல்லா வரங்களும் நம்ம கிட்ட இருக்கு. அறியாமை என்ற இருள் இருக்கு. இது நான் பண்ண நாளைக்கு என்னோட கொள்ளு பேரனுக்கு நான் இருக்குவேனான்னு தெரியாது. ஆனா இந்த டிப்ஸ் இருக்கும், இந்த வீடியோ இருக்கும், நம்ம பதிவு பண்ண இந்த விஷயங்கள் இருக்கும். அப்போ ஒரு தலைமுறையை காப்பாற்ற எவ்வளவு பெரிய பொறுப்பு, எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் நம்ம செஞ்சிருக்கோம். அந்த நிறைவு எதுலையுமே கிடைக்காதுல்ல. இது வந்து எனக்கு உண்மையா ஒரு போதை மாதிரி ஆயிடுச்சு. நீங்க என்கிட்ட வந்து மருந்து சரி ஒன்று நான் டிப்ஸ் சொல்றேன். 48 டேஸ் இதை பண்ணுங்க. காலை 1 hour வாக்கிங், ஈவினிங் 1 hour வாக்கிங். பூமிக்கு அடியில விளையிற கலங்கு வகைகளை பனங்கிழங்கு, முள்ளங்கி மட்டும் தான் சுகர் பேஷண்ட் சாப்பிடலாம், வேற சாப்பிட வேணாம். பூமிக்கு மேல விளையிற பழ வகைகளை ஆப்பிள், பப்பாளி, பலாப்பழம், கொய்யாக்காய், நவாப்பழம் நான் மருந்தா கொடுக்கறதுனால அதை நான் சொல்ல மாட்டேன். பட் நவாப்பழம்னா ப்ராப்பரான நாட்டு நவாப்பழம் சாப்பிடணும். அந்த ஹைபிரிட் சாப்பிட தொண்டைக்காண்டு கரக்கரன் ஆகி உடனே சளி, இருமல், த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகுது இல்லையா. ஸோ சாப்பிட கொஞ்சம் சுடு தண்ணி குடிக்க சொல்லுவேன். அப்போ நீங்கள் இது சாப்பிட்டுட்டு அந்த 48 நாள் கழிச்சு வாங்காம வரும்போதே எனக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸோட வருவாங்க. என்ன அக்கா சுகர் சுத்தமாக குறைஞ்சிருச்சு, சுகரே இல்லை, வாக்கிங், எக்ஸசைஸ். ஏன்னா நம்ம கொய்யா இலை மிச்சதெல்லாம் கூட இன்சுலின் செக்ரீஷனை தான் இது பண்ணுது, சுகர் லெவலை தான் குறைக்குதுன்னா இது டைரக்டா போய் கணையத்துல ஆட் பண்ணி இன்சுலினை சுரக்க வைக்குது. கிளாண்டுலர் லெமடின்னு சொல்லலாம். இது வந்துட்டு ஒவ்வொரு கிளாண்ட்லயும் ஆக்ட் பண்ணுது.